اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: نهي أن يبتغين الملامسة والمنابذة. أما الملامسة فأن يلمس كل واحد منهما صوبا إلى آخره. قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயங்கள் வியாபாரங்களை பற்றிய பேசக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த வியாபாரத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் உலக வாழ்க்கையின் ஆதாயமாக விளங்கக்கூடியது பொருளாதாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொருளாதாரம் மட்டும் வாழ்க்கை அல்ல, மறுமையின் அழியா செல்வத்தை பெற இன்மையில் செல்வமும் அவசியமாக இருக்கின்றது. இன்மையில நன்மையை பெறணும் அப்படின்னா செல்வமும் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அவ்வாறு செல்வங்கள் அனைத்தையும் இறைவன் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த செல்வம் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். மனிதன் அதற்கு ஒரு பிரதிநிதியாகத்தான் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே உண்மையாளன் யார் என்றால் இந்த செல்வங்களுக்கு பொருளாதாரத்திற்கு என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அவனுடைய கடமைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் மனிதன் செயல்பட வேண்டும். பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது பொருளை செலவழிப்பதாக இருந்தாலும் சரி, அவன் அல்லாஹ் தஆலா இந்த இரண்டுமே இறைவன் நமக்கு அல்லாஹ் தஆலா குறித்த கோட்டின் பிரகாரம் தான் நாம் நடக்க வேண்டும். அதற்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் நமக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை இந்த வியாபாரங்கள் நமக்கு மேற்கோள் காட்டுகின்றது. ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுடைய வியாபாரம், இந்த கம்யூனிஸ்டுடைய கொள்கைகள் அதனுடைய தனி உரிமை என்பது யாருக்கும் கிடையாது. ஒரு தனிநபருடைய உரிமையாக எந்த ஒன்றும் அவர்கள் வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் இந்த பொது உடைமையை அவர்கள் விரும்பக்கூடியவர்கள். எல்லாம் பொதுவாக ஆயிரணும், எல்லாம் பொது சொத்துக்கள், எல்லாம் அரசுடைய சொத்துக்களாக மாறிடணும். யாருமே இழந்திருக்க கூடாது. பெருங்கொண்ட ஒன்றை தனிப்பட்ட நபர்களாக வைத்திருக்க கூடாது. இது கம்யூனிஸ்டுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. நீ வந்தியா ஃபேக்டரி இருக்கு, ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். உனக்கு தேவையான பொருள்களை நீ வாங்கி சென்று கொண்டே இருக்கலாம். கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், மளிகை கடையில போய் நம்ம ஜாமான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த பொருளாதார பண்ட மாற்றுதல் வேண்டால் இருக்கும். அவர்கள் அதை வலியுறுத்துகின்றார்கள். அதே சமயத்தில் என்ன செய்யக்கூடாது, காசு சேமித்து வைத்திருந்து இவன் ஒரு பொருளாதாரனாக உயரக்கூடாது, முதலாளித்துவம் என்பதை இருக்கக்கூடாது என்பது எண்ணக்கூடியது. அதே போன்று முதலாளித்துவத்துடைய கொள்கைகள் என்பதும் கூடாது. மொத்தத்துக்கு முதலாளித்துவமாக இருக்காங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. இவங்க சேமித்து வைத்திருந்து எல்லாத்தையும் வைக்கிறது. இன்னைக்கு பிஎஸ்என்எல் வைக்கிறதா யாருக்கு? ஒரு முதலாளிக்கு 2 பேருக்கு வித்துக்கிறது. அதே துறைமுகம் கப்பல் துறை 2 பேருக்கு மாத்திரம் வித்துக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டையும் எல்லாவற்றையுமே 2 நபர்களுக்காக வேண்டி தாரை வார்த்து விடுவது ஒன்று, அல்லது ஒரு நபருக்காக வேண்டி கொடுத்து விடுவது, இது அந்த முதலாளித்துவமாக ஆகிவிடும். அவர்கள் அங்க இருந்துகிட்டு ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து என்ன செய்வாங்க, கத்திரிக்காய் இன்னைக்கு 10 ரூபாய் விற்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க போட்டாங்கன்னா அது 10 ரூபாய் தான். இந்தியா முழுவதும் அதேதான். அதே சமயத்தில் திடீர்னு பார்க்கிறாங்க, இப்ப மவுஸ் அதிகமாக ஆயிடுச்சு, 100 ரூபாயா போடு அப்படின்னு சொன்னா 100 ரூபாய் தான்.
அப்ப இவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிடும். யார் உற்பத்தி செய்கின்றார்கள் அவர்கள் அல்ல, இந்த முதலாளித்துவம் உள்ளவர்கள் அவர்களே எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்வார்கள். இந்த கொள்கையும் இஸ்லாம் ஏற்கவில்லை. அப்ப மொத்தத்திற்கு அரசாங்கமே சொந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்டிய கொள்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொத்தத்திற்கு முதலாளித்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் அடிமைத்தனமாக மாற்ற வேண்டும், முதலாளித்துவமாக இருக்க வேண்டும் என்பதாக அவன் எண்ணிக் கொள்கின்றார். இந்த கொள்கையும் இஸ்லாம் விரும்பவில்லை, அது ஏற்கவில்லை. மாறான இரண்டிற்கும் நடுநிலையாகத்தான் இஸ்லாம் வருகின்றது. அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது முதலாளிகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் வழிவகை செய்யக்கூடியதாக எப்படி நீ வைக்க வேண்டும். இதில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் வட்டியாக ஆகட்டும், சூதாட்டம், மது விற்பனை, இது போன்றதெல்லாம் கூடாது என்று தடுக்கின்றார்கள். பதுக்கல் முறை கூடாது, கொள்ளையடிப்பது என்பது கூடாது, கொள்ளை லாபங்கள் வைத்து இவர்கள் செய்கின்றார்கள். அதிகமான லாபத்தை வைத்து இதை வைப்பது, இது போன்ற இந்த பொருளாதார குற்றங்களை எல்லாம் இஸ்லாம் தடுக்கின்றது. அதே சமயத்தில் உற்பத்தி, கச்சா எண்ணெய் விலை உயர்வு, இது போன்ற விலை உயர்வுகள் ஏற்படக்கூடிய சமயங்கள் அல்லது விலை குறைவுகள் ஏற்படக்கூடிய சமயங்கள் எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு இஸ்லாம் அதை கற்றுக் கொடுக்கின்றது. அப்ப முதலாளித்துவமாக இருந்து கொள்ளை லாபங்களும் கூடாது, அதே சமயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அனைத்து இந்த ரத்தங்களை உறிஞ்சுவது அட்டை பூச்சிகளாக உறிஞ்சவும் கூடாது. இதற்கு மத்தியில் தான் நாம் நடக்க வேண்டும் என்பதாக பல்வேறு வழிகளாக நமக்கு எதிர்த்து சொல்லி காட்டுகின்றது. நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதில் எப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் தடை விதிக்கின்றது. அதில் இரண்டு விஷயங்கள், முலாமசத்தையும் முனாபத்தையும் இஸ்லாம் தடுக்கின்றது. அது என்ன என்பதை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலக்கி செல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, முலாமசா மற்றும் முனாபத்தா இந்த இரண்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு வியாபாரத்தையும் தடை செய்தார்கள். முலாமசா என்பது விற்பவர் வாங்குவர் ஆகிய இருவர்களின் ஒவ்வொருவர்களும் மற்றவர்களின் விற்பனையாக்க கூடிய துணியை யோசிக்காமல் தொட்டுவிட்டாலே வியாபாரம் ஒப்பந்தம் முடிந்து விட்டது என்பதாக அவர்கள் சொல்லுவாங்க. இதுதான் இப்படி செய்யக்கூடியது முலாமசா. அவங்க விற்கிறாலும் சரி வாங்குறாலும் சரி, விற்கிறாருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அது விற்கும். ஆனா வாங்குறாரு என்ன செய்வாரு, இதான் இந்த துணி அப்படின்னு இருக்கு அப்படின்னு அவரை தொட்டால ஒழிஞ்சு வியாபாரம், நீ தொட்டு இல்ல வாங்க. இந்த அடாவுடித்தனமான வியாபாரம், கண்மணித்தனம், அது எப்படி இருக்குன்னு அவர் பார்த்திருக்க மாட்டாரு, அதை பற்றி அவர் விளங்கி கூட மாட்டாரு. இப்படி பார்ப்பாரு, பார்த்த உடனே வாங்கினார். இதை விட மோசமான வியாபாரம்னா முனாபதா எனக்குரிய சொல்லக்கூடியது. இது எப்படி அப்படின்னா, இருவரில் ஒவ்வொருவரும் மற்றவரை நோக்கி தமது துணியை எரிய, அவர்களில் எவரும் மற்றவரின் துணியை பிரித்து பார்க்காமலேயே வியாபாரத்தை முடித்து விடுவது. என்ன செய்வாரு, கூட்டமா இருக்கும், கூட்டமா இருந்தா செஞ்சுட்டு இருப்பாரு, வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு, வியாபாரம் சந்தையில் பண்ணிட்டு இருக்காரு, அந்த துணியை எடுப்பாரு, துணியை எடுத்தா இந்த பிடிச்சுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தூக்கி எறிவாரு. தூக்கி எறிஞ்சா அதை வாங்கிட்டாங்கன்னா அதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு அவங்க வியாபாரம். இது அடாவடித்தனமான ஒரு வியாபாரம். இப்ப அதெல்லாம் எங்குங்க இருக்குது அப்படின்னா ஒண்ணும் கண்டது இல்லையா அப்படின்னா, இந்த வியாபாரம் எங்கே இருக்கிறது என்றால் இன்று எல்லாம் டிஜிட்டல் மயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வியாபாரம் டிஜிட்டல் மயமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு விலை ஏற்றமா ஏறி இருக்கிறது, சென்சஸ் விலை ஏறிக்கொண்டே இருக்கின்றது, நீங்க விலைப்பட்டியல் அதிகமாக ஏறிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சந்தையுடைய விலை ஏற்றம் என்று அதை யாரு வாங்கணும் பார்த்திருக்க மாட்டான், கொடுத்தவனும் பார்த்திருக்க மாட்டான். அந்த ஒரு பொருளுக்கு அங்க ஷேர் மார்க்கெட்ல விலை போட்டுக்கிட்டு இருப்பான். எந்த இடம் தெரியாது, எந்த இடம் தெரியாது, எந்த இடத்தை வாங்கன்னு தெரியாது, எந்த விற்கன்னு தெரியாது. ஆனா மொத்தம் ஷேர் மார்க்கெட்ல அவருடைய பங்கு இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. கண்ணுக்கே தெரியாத ஒன்று, இது எரிந்தது கொண்டு எரிகின்றது. நீங்க நம்ம
பார்த்தோம்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 2 முதலாளித்துவத்துடைய நபர்களை பற்றி அமெரிக்க நாடுகளில் கேஸ் போடக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இது காரணம் என்ன? எங்களை வாங்கினாங்க எங்களை விட்டாங்கன்னு தெரியாது. அதே போல முன்னாடி உள்ள சென்னையுடைய பர்மா பஜாருக்கு போனோம்னா அந்த இடங்கள்ல அப்படிதான் பார்த்துக்கிட்டு போனாலே போதும். கண்டாலும் சரி, நோக்கினாலும் சரி, தொட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வண்டியில வாங்கிட்டு போவோம். இந்த அடாவடித்தனமான வியாபாரம்லாம் அப்ப இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தான் கட்டுப்படுத்தப்பட்டு இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த அளவிற்கு வியாபாரம் செய்வதை இஸ்லாம் சுத்தமாக தடை செய்கின்றது. கண்மூடித்தனமாக ஒருவன் மீது வலுக்கட்டாயமாக திணிப்பதையோ அல்லது துடுங்குவதையோ இஸ்லாம் இந்த வியாபாரத்தை விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா கொண்ட வியாபாரத்தை தடை செய்திருக்கின்றார்கள். செய்யக்கூடாது என்பதாக எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நாக்கி அருள்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.